விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் தொடர்வது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வைகோ, துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னெடுத்துச் செல்கிறது திராவிட மாடல் அரசு என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வினீஷ், திமுக கூட்டணியிலேயே 2026 தேர்தலுக்கும் தொடர்கிறோம் என்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு? சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் 3 மதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஈரோட்டில் நடந்து முடிந்த பொதுக்குழுவில் 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. அந்த 24இல் 6 முக்கியமான தீர்மானங்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எழும்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அர்ஜுனராஜ் தலைமையில் இந்த நிர்வாக குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்வது உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதேபோல அண்மையில் மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணி மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா, பெரியார் உட்பட பல்வேறு தலைவரை சித்தரிக்கக்கூடிய வகையில் வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாகவும் அதற்கு கண்டன அறிக்கையும் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணாவினுடைய 117வது பிறந்த நாளை முன்னிட்டு மதிமுக ஒரு மண்டல பொதுக்குழு கூட்டத்தை நடத்த, அதாவது மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிர்வாக குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டுமே பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு நிர்வாக குழு கூட்டம் கூடி பொதுக்குழுவில் கூட்டப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் தான் நிர்வாக குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் நிறைவேற்றுவார்கள். அதில் முக்கியமான தீர்மானங்களை எடுத்து இதில் விவாதிப்பார்கள். கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். மதிமுகவினுடைய தலைமை அந்த நிர்வாக தீர்மான அடிப்படையில் விவாதத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களில் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வார்கள். அந்த வகையில் தான் 2026 தேர்தலை மையப்படுத்தி அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய மதிமுக தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்க இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அண்மையில் திருச்சியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக குறைந்தது 12 தொகுதிகளாவது பெற வேண்டும். 12 தொகுதிகளை பெற்றால்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற முடியும். அதன் அடிப்படையில் தான் 12 தொகுதிகளை கேட்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஈரோட்டில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட வரக்கூடிய தேர்தலில் திமுக தலைமையுடன் பேசி கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அண்மையில் நடந்த கூட்டத்தில் மதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற 3 நிர்வாகிகள் திமுகவில் இருந்திருந்தார்கள். இதன் காரணமாக மதிமுகவினுடைய தலைமை திமுக மத்தியில் ஒரு அதிருப்தியை இருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த தகவலை தெரிவிக்கிறார்கள். அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக நிர்வாக குழு கூட்டத்தை பொறுத்தவரை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நடைபெறும். ஆனால் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டம் மதியம் வரை நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மதியம் 4 மணிக்கு பிறகாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திப்பார். நிர்வாக குழு கூட்டத்தில் என்னென்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாகவும் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பை எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினீஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.